அல்லேலூயா. இனி பாருங்க, நல்லது அல்ல என்பதை குறித்து சுருக்கமாக நல்லது சொல்றதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 4:18 பொறுப்புல நல்ல விஷயத்திலே நீ என்ன செய்யணும்? வைராக்கியம் பாராட்டணும் சொல்லப்பட்டிருக்கு. வைராக்கியம் மனுஷனுக்கு இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுவார். எரிச்சல் நல்ல விஷயத்திலே, நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். இந்த கிறிஸ்துவை சொல்லுவது இயேசுவை மகிமைப்படுத்துது. நான் எனக்கு என்னங்க அறிவு தெரியும்? நான் என்ன பாரம்பரிய கிறிஸ்தவனா? இந்த பார்த்தீங்களா, உங்க முன்ன இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை பாருங்க. இதெல்லாம் என்னுடைய முயற்சி. படிக்கணும், மண்டையில ஏறவே செய்யாது. ஒன்று போட்டால் அது ஒன்று செய்யும். இந்த லேப்டாப்லாம் பின்ன எனக்கு அதுக்கும் ரொம்ப விரோதமாக தான் இருக்கு. பாடல் துதிக்கிற சும்மா கழுத கத்துற மாதிரி வீட்டில் பயங்கர எதிர்ப்பு. பிள்ளைகளாம் காலை பொத்திக்கிட்டு இருக்கும். அப்பா பாட ஆரம்பிச்சுட்டாரு ஐயோன்னு சொல்லி. ஆனாலும் விடாம துரத்து பிடி. அல்லேலூயா. நல்ல விஷயம் ஐயா. அதுல வைராக்கியம், பக்தி வைராக்கியம், சுவிசேஷ அறிவிக்கிறதுல சீனம் இல்ல. நான் போவே ஆண்டவரே, என்னை அனுப்போ, என் மனைவி அனுப்போ, நாங்க ரெடி. அல்லேலூயா. நான் காலைல கார் எடுத்தோன்னா மனைவிக்கு சோர்வு வருது, என்னையும் கூட்டிட்டு போங்களேன். அப்ப இங்க பாக்குறது யாரு? அல்லேலூயா. அவ்வளவு ஆர்வம். எதுல நல்ல விஷயத்துல வைராக்கியம் இருக்கணும். சில மனுஷருக்கு கோபத்துல வைராக்கியம், பிடிவாதத்துல வைராக்கியம். நீ சொல்லிட்டா மகளே பாரு, உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிறேன் அப்படி சொல்றதுல வைராக்கியம் இல்லாமல் நல் விஷயம் ஒன்னே ஒண்ணுதான். ஆண்டவர் சொன்னார் மரியாதை பத்தி, நான் என்னை உன்னை விட்டு விடுபடாத நல்ல ஒரு பங்கை தெரிந்து கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவை சொல்லுவேன், நல்ல விஷயம் வைராக்கியமா சொல்லுவேன், உற்சாகமா சொல்லுவேன், கடிந்து சொல்லுவேன், அன்பா சொல்லுவேன், அழுது சொல்லுவேன். அந்த ஆத்துமாக்களுக்காக அழுது கதறுவேன். அல்லேலூயா. ஒரு 2 கையும் காலும் பிளந்து போன பிள்ளை, அந்த பிள்ளைய அப்படி தூக்கிட்டு வந்தாங்க. 8 வயசு இருக்கும். அழுதுகிட்டே இருந்தேன். இந்த சகோதரி என்னையே பாஸ்டர் என்னை பார்த்தாரு பிரசங்கத்துக்கு முன்னால. உள்ள உடையுது. இதை நினைச்சு பார்க்கிறேன், இந்த பிள்ளைக்கு வளர்ச்சி எப்படி இருக்கும். படுக்கையில் அப்படி கேட்டேன். அவ ஒரு தடுப்பூசி போட்டதுல ஊசி மாறிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொல்லி. அப்போ எனக்கு மனசு கேட்கல. அடுத்த சபையில போய் நம்ம செபிக்க முடியாது. அப்போ சொன்னேன், அந்த கொஞ்சம் கண்ணை காணிச்சேன். நான் அந்த பில்லு எழுதிட்டு இருந்தேன். கண்ணை காணிச்சு கொஞ்சம் நின்னுங்கன்னு சொல்லி பாரம். நான் நினைக்கிறேன் அந்த பாரத்துல நம்ம செபித்த அந்த ஜெப ரீச் ஆகும் தெரியுமா? அந்த யோவானும் பேதுரும் எப்போதும் ஆலயத்துக்கு போறவங்க தான் எப்போதும் அந்த காலு விளங்காதவங்க இருக்கிறான், ஒரு கால் பலகீனமானவன். ஆனால் அன்னைக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு வாஞ்சை இருந்ததுனால இன்னைக்கு எனக்கு அப்படிதான். அந்த 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 10 வயசு பிள்ளை வந்ததுல இருந்து அப்ப எனக்கு உள் மனசு, அவரு பாஸ்டர், நீ செய்தி கொடுக்க வந்திருக்கிறார், நீ எடுத்து மறைஞ்சி அங்க செய்யக்கூடாது. அவரு தான் அவருடைய பிள்ளைகளை அவருக்கு தான் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரு கண்டுக்கவே இல்லை. நான் கடைசி கொஞ்சம் கண்ணகாட்டி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு, மாஸ்டர் கொஞ்சம் வாங்க, அவருக்கு இன்னொரு சபைக்கு போகணும், என்ன 2 வரும். நான் அழுதுட்டேன், ஒப்பார் வச்சு அழுதுட்டேன். அவர் எப்படி ஆண்டவரே இந்த குடும்பம் எப்படி தத்தளிக்கும், ஏனப்பா இப்படி செய்துட்டீங்க. விசுவாச பிள்ளைகள் அந்த அந்த டாக்டரையும் அப்படி செய்தார், இனி என்ன செய்வாங்க, இவங்களுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆனா உங்களால கொடுமைப்பா, ஏதாவது செய்து இந்த பிள்ளைய விடுதலை பண்ணிருங்க டாடி. உண்மையிலே அந்த பாச ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த தாய் தகப்பனுக்கு என்ன சந்தோஷம். பின்ன ஏன்டா மெல்ல பேச்சு தந்தாங்க, நான் பேச்சு கொடுக்கல. ஏன்னா அடுத்த நேரம் அவர் கூப்பிட மாட்டாரு. இதான் நம்ம சபையில உள்ள விரோதம், ஆட்களை வசப்படுத்தி கொண்டு போயிருவாங்கன்னு சொல்லி. அல்லேலூயா. எனக்கு அன்பான நல்ல இப்படியாப்பட்ட நல்ல விஷயத்துல நீ வைராக்கியமா பிறரை பார்க்காத, ஆள் கண்முன்னு தெரியாத ஆளா இருந்தாலும் சரி, ஆண்டவருக்குள்ள பக்தி வைராக்கியமா வாஞ்சித்து கேட்டு அந்த ஆத்துமாக்காக வைராக்கியமா செபித்தா அது நல்லது. வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அல்லேலூயா. இனி நல்லது அல்ல என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் செபிக்க ஆசைப்படுகிறேன். நீதிமொழிகள் 19:2 வாசிங்க. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எனக்கு அன்பானவர்களை, இவ்வளவு நேரம் நல்லதை பத்தி நம்ம பேசினோம். இப்போது எது நல்லது அல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய ஆத்துமா அறிவு இல்லாமல் இருப்பது நல்லதல்ல. எந்த அறிவு? தேவனை தேடுகிற அறிவு.
தேவனை சந்தோஷப்படுத்துகிற அறிவு. உன் சொந்த தாய் தகப்பனை நீ கனப்படுத்துகிறது போல உன் தாயின் கருவிலே உன்னை முன்குறித்து அழகுபடுத்தி தேவைகளை சந்தித்து சுகபலன் ஆரோக்கியம் தந்து ஜீவனை கொள்ளை பொருளாக தந்திருக்கிறாரே, அவரை நீ அறியாமல் இருப்பது நல்லது அல்ல. விசுவாச பிள்ளையே, நான் என்ன பிள்ளை, என் குடும்பம், என்னுடைய சரீரம், என்னுடைய ஆத்துமா அப்படி ஒரு தலையா இருக்காத. சிலவங்க சபையில வந்தா நான் உட்கார இடத்துல அவ உட்கார்ந்து, நான் எப்பமா அதுதான் இருப்பேன். ஆமா, அப்படி அது நல்லது அல்ல. நான் என்ன சொல்றேன், நான் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். இதெல்லாம் விட்டுக்கிட்டு ஏசப்பா ஏசப்பா எங்களுக்காக என்ன கஷ்டப்பட்டிருக்கீங்கப்பா, நன்றி அப்பா, அது தெளிந்து அது நான் இப்படி இருக்கிறேன், நான் கொஞ்சம் இரும்பல் தான் செய்கிறேன், ஆனால் உயிரோடு இருக்கிறேன்லப்பா. என் பிள்ளைகளெல்லாம் என்னை பார்க்கும்படி, என் பிள்ளைகளை நாம் காணும்படி எனக்கு ஒரு உதவி செய்து பிள்ளைகளை தந்தீங்களப்பா, நன்றியப்பா. அந்த ஆத்துமா அறிவோடு தெளிவோடு கர்த்தர் செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நினைத்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் தேவனை நேசித்தால் அது நல்லது. அதை அவரை அறிவில்லாமல் அவரை மறந்தால் அது நல்லது அல்ல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதிமொழிகள் 25:27. தேனை மிகுதியாய் சாப்பிடுவது நல்லது அல்ல. அல்லேலூயா. தேனை மிகுதியாய் உண்பது நல்லது அல்ல. தப்புகளை நாடுவதும் புகழ் அல்ல. அல்லேலூயா. தேனை மிகுதியாய், தேன் தானே நல்லது. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, உலக பழமொழி. ஆண்டவர் சொல்லுகிறார் தேன் நல்லதுதான், அதை மிகுதியாய் சாப்பிட்டால். அதே போல சில கட்டுப்பாட்டு ஆவியானவர், சிலவங்க ஆவி நமக்குள்ள இருக்குன்னு சொல்லி பகிரங்கமா வெளியிடத்துல வெளியிடம் ஒரு திறந்த மைதானமா இருக்கும், அங்க போய் அந்த தாழ்ந்த காட்டணும். அப்படிலாம் நம்ம செய்யக்கூடாது. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஒரு டென்ஷன், ஒரு எரிச்சல், ஒரு கோபம் வரும் அந்நியர்களுக்கு. ஏன் நமக்கு தெரியாதா, இது பொம்பளை எங்க இருந்து, இந்த ஆளு எங்க இருந்து இப்படி பேசுறாரு. அதான் அது மிகுதியாய் உனக்கு இருக்கிற அத இடம் கண்டு ஞானமாய் அமைக்கி வாசிக்கிற இடத்துல அமைக்கி. அதே புள்ள, அந்த பலகீனமான புள்ள நம்ம சபையில இருந்திருந்தா நான் அடுத்தால எதிர்பார்க்க மாட்டேன். ஆனா அது இன்னொரு சபை, உன் சபைக்கு வரல. அதுதான் தேனை மிகுதியாய் சாப்பிடு, உனக்கு இருக்கிற தேன் வாண்டை இருக்குன்னு சொல்லி கண்ட இடத்துல எல்லாம் கையை நீட்டக்கூடாது. அல்லேலூயா. அது அந்த சபை பாசரை உறுத்தும், அவரை அழுத்தும், அவருக்கு மனநிலை பாதிக்கும். நமக்கு தான் எல்லாம் தெரியும்னு சொல்லிலாம் நம்ம முந்திரி கொட்டை போல முந்தரும் பாருங்க, அதுதான் நல்லது அல்லன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். தேனுக்கு அதான் அர்த்தம். தேனு தான், அது சுவைதான், ருசிதான். நீ சொல்றது, நீ கேட்கறது, நீ பழகிறது விதம் நல்லதுதான், அதை மட்டமா வச்சுக்க. அல்லேலூயா. அப்படி எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆதியாகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று ஒரு துணை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவருடைய அன்பை பாருங்க, ஞானத்தை பாருங்க. நான் சில விஷயம் அப்படி பகிரங்கமா பேச முடியாது. சின்ன பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள்லாம் இருக்கிறீங்க, அதனால. ஆனாலும் நாசுக்கா சொல்றேன், மனுஷன் மனுஷி சந்தோஷப்படுகிற உறவு, ஆண் பெண் உறவு, அதுல தேவன் எவ்வளவு கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆணை படைச்சிட்டோம், அவன் தனிமையாய் இருந்தா அவனுக்கு சந்தோஷம் இருக்கா? நீங்க உலகத்திலே அந்த ஆண் பெண் உறவுல இச்சையில் தான் நிறைய பேர் விழுந்துருவாங்க. அது மறக்க முடியாது அந்த நினைவு. அது ஒரு பெரிய சோதனைக்கு உட்படும். நல்லதுதான், அந்த சோதனைக்கு உட்படும். இதை தெரிஞ்சு நான் மனுஷனை, ஆதாமை உருவாக்கி இருக்கிறேன், ஆதாமுக்கு ஒரு ஏவாளை கண்டிப்பா நான் கொடுத்தாதான் அது நல்லது என்று கண்டார். அல்லேலூயா. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி ஒரு நல்லது ஆண்டவர் செய்தார். அதுக்காக மிருக வாழ்க்கை வாழக்கூடாது. தனக்குன்னு ஒரு மனைவி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், தனக்குன்னு ஒரு புருஷனை கொடுத்திருக்கிறார். அதுல தான் நீங்க முழு சந்தோஷம், முழு திருப்தி அடையணும். சின்ன நாக்க தொங்க போட்டுட்டு நாய் மாதிரி அலையக்கூடாது, கண் பார்வைலாம் அப்படி மேயக்கூடாது. தயவு செய்து பிரியமானவர்களே, அந்த ஒழுக்கம், அந்த பரிசுத்தம், ஜோசப், அதான் நான் ஜெபத்துல எப்போதும் சொல்லுவேன், தெய்வ சத்தம் கேட்கறதுல சாமுவேலை போல, ஞானத்திலே சாலமோனை போல,
ஆண்டவரே, பெலத்திலே காலேபை போல, பரிசுத்தத்திலே ஜோசேப்பை போல. யோசேப்பு இளம் வாலிபன். அவன் போத்திபார் மனைவி கிளவி தேடி வந்தா, வலிய வந்து என்னோட சைனின்னு சொல்லி, போ கிளவின்னு சொல்லி, நீ பெரிய கோடீஸ்வரையாரு, ஒருவேளை உன்னோட உறவு வச்ச நீ கொண்டு வந்து நிறைய கறக்கலாம். அதை விரும்பல. அதான் பரிசுத்தம். தேவன் ஜோசப்போடு இருப்பதற்கு காரணம் அதுதான் பிரியமானவர்களே. அதான் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி உனக்கு ஒரு ஏற்ற துணையை தருகிற வரைக்கும் நீ கர்த்தருக்குள் உன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டால் அது ரொம்ப ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மத்தேயு சுவிசேஷம் 15வது அதிகாரம் 25வது வசனம். மத்தேயு 15. அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அடுத்த வசனம் கொடுக்கலாம். 26. அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. ஆண்டவருடைய அன்பை பாருங்க. இது எதை குறிக்கிறது? கொஞ்சம் சுளிக்கிறது இல்லையா? ஆண்டவர் இப்படியா அவ்வளவு பாசம் ஓ மேல வச்சிருக்கிறார். அதுதான் அர்த்தம். நீ எப்படி சிந்திக்கணும்? எல்லாத்தையும் காட்டிலும் அவருடைய பிள்ளையா இருக்கிற என்னை தான் நேசிக்கிறார் ஐயா. உன்னுடைய சிந்தனை அப்படிதான் இருக்கணும். சிலவங்க அதை குற்றம் காண்றவங்க, அதிக விளைச்சல், அதிக பைபிள் வாசிக்கிறவங்க, அதிகமா பைபிள தியானிக்கிறவங்க இப்படி சொல்லுவாங்க, இயேசு ஆனாலும் நாய்க்குட்டின்னு சொல்லிட்டார அந்த ஸ்திரீயை பார்த்து. அதுக்கு வசனம் 25 பொடுப்புல அவ என்ன கேட்டா, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் தானே பணிந்து கொண்டாள். ஆனா தேவ பாசம், நான் அதைத்தான் லைக் பண்ணுவேன். நீ நல்லதை எடுத்துக்கொள். தேவ பிள்ளையை, உனக்கு எது நல்லதா இருக்கிறது அதைத்தான் நீ எடுத்துக்கொள்ளணும். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டால் அது உனக்கு நல்லது அல்ல. நீ கஷ்டப்படுவாய், திணறுவாய், சிரமப்படுவாய். உன்னுடைய வாழ்க்கையில நீ சைன் பண்ண முடியாது. எல்லாம் அங்க போறதெல்லாம் பிடிச்சி உள்ள இழுத்து வச்சேன்னா உனக்கு ஆபத்து. நல்லது எது தெரிஞ்சு பார்த்து அவள் வந்து, ஆண்டவரே. அப்ப ஆண்டவருடைய எண்ணம் இஸ்ரவேலுக்கு மேலதான். அவருக்கு சொந்த ஜனம், அவருடைய படைப்பிலே உருவானது. உண்மையாய் அவரை நேசிக்கிற ஒரு கூட்ட ஜனத்தின் மேலதான் அவருடைய பற்றுதல் அப்படி இருந்ததுனால. அடுத்த வசனம் 26 போடுறப்போ அவர் என்ன சொன்னார்? அவர் அவளை நோக்கி, பிள்ளைகள், என் பிள்ளைகளுக்கு வச்சிருக்கிற அப்பத்தை எடுத்து அவரை அறியாமல் நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது. அடுத்த வசனம் 27. அப்போது அவள் பாருங்க, அந்த பொம்பளை அதுக்கு ஒரு அடி மேல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேசிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே. இயேசுவை முந்தனங்க அறிவுல, பயத்துல, தாழ்மையில, அன்புல ஆண்டவரை முந்தணும். அன்பான பேச்சு அவர் அப்படியே உருகிறணும். அதுதான் நீ ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை. இப்ப அந்த பிள்ளை 10 வயசு பிள்ளைக்காக அவரால் அழ முடியல. நான் அழுதேன். அழுகையின் சத்த ஜெபத்தை தான் தேவன் கேட்பார். அவரு இறங்கணும். அவரு தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், கண்ணீருக்கு கவலைப்படுகிறவர். லாசரு மரித்து போனான். ஆண்டவர் கவலையோடு இதோ ஜனங்கள் அழுறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். யோவான் 11:35 ஒரே வரிதான், இயேசு கண்ணீர் விட்டார். அப்ப அவர் மன உருக்கத்துக்கு நீ பாரப்படும் போது அவருடைய மனசு இறங்கி பாருங்க. அந்த ஸ்திரீ அதற்கு அவள் தன்னை தாழ்த்தி, மெய்தான் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் நீர் அப்பம் கொடுப்பீர், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு தான் கொடுப்பீர். ஆனால் நீர் தகப்பன் கொடுக்கிற பிள்ளைகள் சாப்பிடுகிற துணிக்கைகள் பிஞ்சி விழுகிற, கையிலிருந்து பிக்கும் போது நுனியில பிஞ்சு பிஞ்சு விழுது பாருங்க, அதை நாய்க்குட்டி தென்னுமே. செபத்தினுடைய அறிவு பாருங்க. ஒன்னாவ கோபிச்சாளா, என்ன நாயின்னு சொல்லிட்டார, இவர்கிட்ட போய் நான் கேட்கறதோட சும்மா போறான். சபைக்கு வருவாங்க, பேசிவிட்டான், ஏதாவது சாடை வச்சு கொத்தணும், இனியும் சபைக்கு போக மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? யாருக்கு ஏன் நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? அவ அப்படி வீம்பு காட்டி நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு, அவருக்கு மொத்தம் முடிக்க மாட்டான்னா அவளுக்கு தான் நஷ்டம். அவ தாழ்த்துனா, ஆண்டவரே ஆமாப்பா நாங்க நாய்க்குட்டி தான்ப்பா, உங்க பிள்ளைய சாப்பிடுற துணிக்கை பிஞ்சி கிடக்குது, நாங்க ஒட்டு பறைக்கு தும்போம். அடுத்த வசனம் 28 ஆண்டவர் என்ன செய்தார்? இயேசு அவளுக்கு பிரதித்திரமாக, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அன்னருமே அவள் மகள் ஆரோக்கியமானார். ரகசியம் சிம்பிளுங்க. தேவ ரகசியம் மலைத்தனையானது இல்ல, லெகுவானது, மடுவானது. உன் தேவன் உனக்கு பட்சத்திலே இருக்கிறார்.
உன் கண்கள் திறக்குமானால், சபையே, உன் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் திறக்குமானால் அவருக்கு உனக்கு சமமாய் இருப்பார். உன் பட்சத்திலே இருப்பார். நீ அவரை முகமுகமா சந்திக்கலாம். அல்லாத பட்சத்தில் அவர் மலை போல இருப்பார், நீ மடுவு போலதான் இருப்பார். தேவனை ஒருவனும் காண முடியும். வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நாம நல்லது நல்லது அல்லாதது என்கிற தலைப்பிலே ஆண்டவர் பேசினார். எது நன்மைக்கு ஏதுவாய் இருக்கிறது? விசுவாச பிள்ளைகள் சற்று கவனிக்க வேண்டும். நாம அன்றியும் தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், ஒருவராகிலும் நாராயண வடிவு கூப்பிட்டு நான் அங்க வந்திருக்கிறேன், நான் கேள்விப்பட்டு வந்திருக்கிறேன். இல்லங்க, தேவன் பிதா ஒருவனை அழைக்காவிட்டால் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். அப்போ அன்றியும் அவருடைய அனாதி தீர்மானம், பிதாவின் தீர்மானம், சித்தம், இன்னாரை இன்ன சபையில கொண்டு போய் அந்த 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 ஊழியக்காரன் மூலமாக நான் அவர்களை ஆசீர்வதி. இப்போ ஆசீர்வாதம் நேரடியா வராது. பிதாவை கண்டவன் எரிஞ்சிருவான். அவர் ஜோதியின் பிதாவா இருக்கிறார். ஜோதி தாங்கொன்னா வெளிச்சம், அவ்வளவு பிரகாசிக்கிற ஒளி. அந்த ஒளி, அந்த ஜீவ ஒளி இயேசுவிடத்திலே தங்கி இந்த இன்வெர்டர் கரண்ட் கொடுக்கிறது போல, இன்வெர்டர் கரண்ட் என்ன செய்யும்? பேட்டரியில இருந்து வரக்கூடிய பவரை அவ்வளவும் தான் வச்சுக்கிட்டு தன்னிடத்திலிருந்து தேவையான கரண்டை கொடுக்கும். இதே போல இயேசுவானவருடைய தேவ பிதாவின் மகிமைக்கு உரியவர் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவின் வழியாக பில்டர் பண்ணப்பட்டு தேவையான அபிஷேகங்களையும் மரங்களையும் இயேசுவின் ஆவியானவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போல தான் பிரியமானவர்களே, பிதாவின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுவோம் என்று சொன்னால் சகலமும் நன்மைக்கு, நல்லதுக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கடைசியாக நாமெல்லாம் ஒரு காலத்துல பரிசுத்த வேதத்தை ரெண்டா கிழிச்சு அவன் கண்டிட்டு மேல வீசி போட்டிருக்கிறேன். ஊழியக்காரர்ல கூசாம கை நீட்டி அடிச்சிருக்கிறேன். அவர்கள் கட்டியிருக்கிற அந்த கயிறு, கருப்பு கயிறு அவுத்திருக்கிறேன். அந்த அந்த ஸ்கூட்டி அந்த அந்த பைக்கை காலை விட்டு மிதிச்சிருக்கிறேன். கெட்ட வார்த்தை பேசியிருக்கிறேன். அறியாமை உள்ள காலத்து நல்லது எது, பொல்லாதது எது, நல்லது அல்லாதது எது என்று தெரியாத காலத்திலே நான் பாவம் செய்தேன். பிதாவானவர் என்னை அழைத்தார், அவருடைய அன்பை எனக்கு தந்தார், அவருடைய அபிஷேகத்தை எனக்கு ஊற்றினார். இப்ப நான் தெளிவுபட்டவனாகி கிறிஸ்துவின் மேல் அன்பு வைத்து என் பொல்லாத பலவீனத்தை நான் பொருட்டாக எண்ணாதபடி, என் வயசுக்கு மீறி, என் வார்த்தைக்கு மீறி, என்னோட பலத்துக்கு மீறி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு நான் ஆசை உள்ளவனாய் இருக்கிறேன். அதனால் என் தேவன் என் சம்பத்துக்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அதுதான் உண்மை. என்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டனும் பரியாசம் பண்ணுவான், வளவளன்னு பேசுறான், பேச தெரியல, 10 நிமிஷம் பேச சொன்னா 20 நிமிஷம் பேசுறான், இப்படியெல்லாம் சொல்லி என்னை மட்டம் தட்டினாலும் தேவன் மேல வைத்திருக்கிற அன்பு, புற ஜாதிகள் சொல்லுகிற, பிறர்கள் சொல்லுகிற எதையும் குறித்து கவலைப்படாத அன்பு, அப்படியாய்ப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. இப்ப நடந்து கொண்டு இருக்கிறது பிரியமானது. எந்த சொத்தை வித்திருக்கும்? என்கிட்ட என்ன இருந்து இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறியும் போது ஒண்ணுமே கிடையாது. வயலெல்லாம் தவிட்டு விலைக்கு வித்து நாசம் பண்ணினேன். எல்லாம் ஊதாரித்தனமாகும். சண்டை, அது இது பிரச்சனை வந்தோடனே எல்லாம் வித்து எடுத்து நாசம் பண்ணி பெருமையா இருந்தேன். இந்துவெல்லாம் கெட்டி கொடுக்கும் போது ஒரு பைசா கிடையாது. கர்த்தர் சொன்னார், உன் பிள்ளைகளை, உன் சம்பத்துக்களை நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கு நான் ஆசீர்வதிப்பேன். ஆசீர்வதித்தார். எதையும் நான் இழக்காதபடி, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமையை விட்டு கொடாதபடி, அவர் கொடுத்த எனக்கு சுதந்திரத்தை, பங்கை விட்டு போடாதபடி, தேவனை அறிந்த நாள் முதல் ஒன்றும் குறைவுபடாதபடி குறைவிலே நிறைவை காண செய்திருக்கிறாரே. அதான் சகலமும் அன்பு நன்மைக்கு ஏதுவாய், நல்லதுக்கு ஏதுவாய் நடக்கிறது. தயவு செய்து அன்பானவர்களே,
அவர் ஒருவருக்கா தெய்வம்? ஒரு நாராயணபடி, ஒரு கனகம், ஒரு குடும்பத்துக்கா தெய்வம்? யாருக்கும் தெய்வம் அல்லவா? ஏன் நீங்க அந்த முயற்சி எடுக்க கூடாது? ஒவ்வொருவரும் சீசராய், ஊழியக்காரராய், வரம் பெற்றவர்களாய், எழும்பி பிரகாசிக்கிறவர்களாய், அநேக ஆயிரம் லட்சங்களை ஆண்டவருடைய நாமத்துக்கு கூட்டி சேர்க்கிறவர்களாய், அறுப்பாளிகளாய். அறுவடை மிகுதியாயிருக்கிறது, அறுப்பார் இல்லை, களத்திலே சேர்ப்பார் இல்லை. வயலோட வயலாய் அது வெட்டி அது நாசமாகிறது. அந்த வயலை அதை அறுத்து களத்திலே, களஞ்சியத்திலே, பரலோகத்திலே சேர்க்க எத்தனை பேர் ஆசையா இருக்கிறீங்க? வாணி கூப்பிடுகிறார் கர்த்தர். நீ வேலை இல்லாம சும்மாதானே இருக்கிறா? சுவிசேஷம் சொல்லு, உனக்கு சம்பளம் தாரேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன், என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிறேன். யாத்ராகம் 20:24. என் நாமத்தை பிரஸ்தாப பண்ணுகிற ஸ்தானத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ சும்மா இருந்தா உனக்கு சம்பளம் கிடையாது. முயற்சி பண்ணு. என்னுடைய பிள்ளைகள் அறுவடைக்கு ஆயத்தமா இருக்கிறார்கள். அவர்களை களங்களிலே கடைசி சொல்லப்பட்டு இருக்கிறது. கடைசி 2-3 வரி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஏதாவது செய். எல்லாரும் சொல்லலாம். எல்லாருக்கும் உரிமை கொடுத்திருக்கிறார். எல்லாத்துக்கும் சீட்டு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எல்லாத்துக்கும் நன்மை செய்திருக்கிறது. சரி, கடைசியாக ஒரே ஒரு வசனம், ரோமர் 8:30. எவரை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவரை அழைத்தாரோ அவர்களை நீதிமான் ஆக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமான் ஆக்கினாரோ அவர்களை. பாருங்க, இது கடைசி. நமக்கு நம்மள முன்குறிக்கப்பட்டவர்கள். முன் 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 எப்போதே தீர்மானம். என்ன, யாரு நம்மளை என்ன செய்ய முடியாது? வந்தட்டி வருத்தட்டின்னு சொல்ல முடியாது. சிலவங்களை அவங்க சொந்த ஊரை விட்டு அடுத்த ஊருக்கு வந்தா எல்லாருடைய பார்வையும் ஒரு வித்தியாசமா இருக்கும். ஒரு பழமொழி, ஒரு விளங்காத பழமொழி சொல்லுவாங்க, வந்தட்டி வருத்தட்டி. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க இன்னும் ஆகாயத்துல இருந்து கொதிச்சு வந்தது போல, நம்ம பிழைக்க வந்தது போல. அப்படி அதெல்லாம் பேசி அளந்து பேசணும். தேவன் முன்குறிக்கப்பட்டவர்கள் ஐயா. அது 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 அந்த தேவன் கோபத்துக்கு ஆளாவார்கள். சூழ்நிலை புரியாமல் பேசுவார்கள். ஒருவேளை நாம தாழ்த்தப்பட்டு இருக்கிறோம், எல்லா விதத்திலும் தாழ்த்தப்பட்டு இருக்கலாம், தாழ்மை உள்ளவர்களாய் இருக்கலாம், படிப்பிலே குறை உள்ளவர்களாய் இருக்கலாம், அழகில்லாமல் இருக்கலாம், பல்லு நீண்டு இருக்கலாம், முகம் கோரமா இருக்கலாம். ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். அதை மாற்ற எவராலும் முடியாது. தேவ பிள்ளையே, நீ ஒன்று நல்லா புரிந்து கொள். உன் அழகும், உன்னுடைய ஆஸ்தி, உன்னுடைய கவர்ச்சியான முகமும் பளபளமான ஐஸ்வர்யமும் பரலோகத்தில் கொண்டு போகாது. தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறனா, முன்குறித்து இருக்கிறாரா? அதை பாரு. வேதம் சொல்லுகிறது, எவர்களை முன்குறித்தாரோ அவர்கள் தான் அவர் பரலோக ராஜ்யத்துக்கு அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான ஆக்கி இருக்கிறார். யாரை நீதிமான ஆக்கி இருக்கிறாரோ அவர்களை. அப்ப இவ்வளவு பெரியும் நல்லது. இவர்கள் எனக்கு பிரியமானவர்கள், நல்லவர்கள் தான் ஆண்டவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனுடைய அர்த்தம், கடைசி முடிவு அப்படித்தான். அப்படின்னா கர்த்தனுடைய பார்வைக்கு நம்ம பெயர் பெற்றவர்கள். இனி நம்ம சோடை போகக்கூடாது. நம்ம நல்லவர்கள் என்று நம்மை முன்குறித்து தேவ திருச்சபையிலே, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்கு இல்லாவிட்டால் யாரும் இந்த இடத்துல நீங்க வரமாட்டீங்க. நீங்க ஈர்க்க காந்தம். அவர் ஒரு காந்தம், வல்லமை உள்ளவர். தேவ பிள்ளையை உன்னை விரும்பி அழைத்திருக்கிறார். வா மகளை, ஜோதிக்கு அங்க என்ன வேலை? இங்க வா, உனக்கு நான் வச்சிருக்கிறேன். ஜீவாக்கு என்ன வேலை? நீங்க வா, கடையை போட்டிட்டு வா. 2 நாள் கடையை போட்டிட்டு வந்திருக்காங்க. அல்லேலூயா. அதை விட ஒரு மேன்மை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். இதான் ஈர்க்கப்பட்ட இரத்த உறவு. ஆண்டவரே சொன்னார் மார்க் 14, இரத்தத்திலான ஒரு உடன்படிக்கை நான் உன்னோடு செய்திருக்கிறேன். அந்த உடன்படிக்கை இரத்தத்திலான உடன்படிக்கை. ஈர்க்கும், இழுக்கும் காந்த சக்தி உள்ளது. நீ எங்க இருந்தாலும் நேசரை மறக்காத இருதயம் உனக்குள்ளே இருக்கும். ஒருவேளை ஜீவா சகோதரி இன்னைக்கு கடையை கூட்டாம வந்திருந்தா அந்த இருதயம் அடிக்கிற அடிப்பு, சோகம் தாங்க முடியாது தெரியுமா? ஐயோ, நான் நஷ்டப்பட்டு இருக்கிறேனே. ஒருவேளை 1000 ரூபாய்க்கு ஒரு கடை, ஒரு வியாபாரம் நடக்கட்டு, அதை விட அவங்க பரிதவிப்பு அதிகமா இருக்கும்.
கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கதை விட்டு அழிந்து போற இந்த அற்ப ரூபாய்க்காக கடையை திறந்து வச்சு அந்த ஆத்துமா வேதனைப்படும் தெரியுமா? அப்போ நம்மளை அழைத்திருக்கிறார், நம்மளை ஐஸ்வர்யம் ஆக்கியிருக்கிறார், நீதிமானம் ஆக்கியிருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி என்னையும் ஆண்டவர் நீதிமான் சொன்னார் தெரியுமா? உங்களுக்கு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், ஒருக்கா சொல்லி நான் ஜெபிக்கிறேன். ஒரு ஆள்கிட்ட ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன் ரசிக்கப்பட்ட புதுசுல. அப்ப என் மக இளைய மக எம்இ படிச்சுட்டு இருக்கா கோயம்புத்தூர்ல. கையில பைசா இல்லை, செமஸ்டர் ஃபீஸ் கட்டணும், கட்டினா தான் டெஸ்ட் எழுத முடியும். அவள் கேட்டுக்கொண்டு இருக்கிறா. எனக்கு அந்த டிவி பஸ்ல டிவி வச்சிருந்தேன், அந்த தேவைக்கு ஒரு 50,000 ரூபாய் வாங்கினேன் ஒரு நபர்கிட்ட. இப்போ எனக்கு கடன் கொடுத்த நபர் கஷ்டப்படுறாங்க, நல்லா கவனிங்க. கைமாத்தா வாங்கினேன், தந்துட்டாரு. இப்போ அவருக்கு ஒரு மோட்ரு, தண்ணி மோட்ரு, கிணத்துல அடிக்கிற தண்ணி மோட்ரு காயில் எரிஞ்சு போச்சு. அவருக்கு ஒரு பெரிய அமௌண்ட் 80,000 ரூபாய்ட்ட வேணும். அது அவரு ஏன்ட கேட்கல, நல்லா புரிஞ்சிடுங்க, ஏன்ட கேட்கல. கடன் தந்தம்ல தர முடியுமான்னு கேட்கல. நான் கேட்கிறேன், நான் என் செடிக்கு அது வருகிறது. உடனே என்ன செய்தேன்? குத்தப்பட்டவனாய், உந்தப்பட்டவனாய், மனசாட்சி உள்ளவனாய், கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறபடினாலே 2 பைசா வட்டிக்கு ஒரு ஆள்கிட்ட 60,000 ரூபாய் கடன் வாங்கினேன் வட்டிக்கு. என் மனைவிக்கு இது தெரியும். நான் சொன்னேன். அப்ப இவ உண்மையை சொன்னான். செல்வி கேட்டுட்டே ஒரு வாரம் இருக்கா. அவரு உங்ககிட்ட ரூபாய் கேட்கல, நீங்க செல்விக்கு அந்த ரூபாயை கொடுங்க, மிச்சம் அவரு கேட்கும் போது கொடுக்கலாம். நான் சொன்னேன், உண்மை உள்ள உத்தமனா கொஞ்சத்திலே உண்மையா இரு. கொஞ்சத்துல ஊழியம் செய்தா நிறையத்துல நீ உண்மையா இருக்கண்டா, கொஞ்சத்திலேயாவது உண்மையா இருக்கணும். கடன் வாங்க தெரிஞ்சல கைமாத்தாட்டு, அவரு கஷ்டப்பட்டுக்காரு தெரிஞ்ச பரலோகம் பாக்குறது. நீ யாருக்கு பயப்படணும்? பரலோகம் உனக்கு மேல ஒருவர் இருக்கிறார். உனக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? உடனே அவ சாரி, நீங்க உங்களுக்கு எப்படி தோணுச்சோ. நான் கேட்டேன், தப்பு, உங்களுக்கு மனசாட்சிப்படி செய்யுங்க, உங்களுக்கு நீங்க. உடனே போன் போட்டேன். அவரு வந்து உங்க ரூபா ரெடியா இருக்கணும்னு. நான் சந்தோஷமா, அம்மனே எனக்கு மோட்டர் போயிட்டுனே. அப்போ அந்த ரூபாய் எண்ணி பாருங்கண்ணே. அவரு அப்படியே மடிக்க வச்சாரு. ரூபாய் எண்ணி பாருங்கண்ணே. அவர் தந்த ரூபாயில ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டி, இத்தனை மாசத்துக்கு ஒரு வட்டி. அவர் என்ன இது எதுக்கு வச்சிருக்கீங்க? இது பேங்க்ல நியாயமான வட்டி, அநியாய வட்டி இல்ல, பேங்க்ல கொடுக்கிற வட்டி, அதை வச்சிருக்க. நீங்க ரத்தம் சிந்தி உழைச்ச காசு, அதுல என் பாவம் வந்துடக்கூடாது. ஒவ்வொருவரும் சிந்திக்கணும். நீங்க ஒரு மனுஷன் அநியாயமா ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு நீ வச்சிடுங்க, அவர் ரத்தத்துக்கு நீ பங்காளி. சும்மா ஒன்றும் நோட்டு வராதுங்க. 100 ரூபாய் சம்பாதிக்கணும்னா பிரான்சிஸ் அவருக்கு தெரியும், 100 செங்கலை தூக்கி வச்சாதான் 100 ரூபாய் கொடுப்பான். அப்படி கூணு முறிய தூக்கி வச்ச செங்கலை அவர்கிட்ட அந்த 100 ரூபாயை போடுங்கன்னா, அதான் நான் அந்த வீடுகளுக்கெல்லாம் செபிக்க போனா காணிக்க வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. நான் இன்னும் பணத்துல மிதக்கிறதுனால அல்ல, அடுத்த ஆளுடைய கஷ்டத்தையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஒன்ன சொல்லி, ஐயே நீங்க அப்படிலாம் என்ன நினைக்காதீங்க, நான் என்ன வட்டிக்கா கொடுக்குறேன் இப்படி சொல்லிட்டீங்களா? நம்ம உறவு என்ன? உறவெல்லாம் இருக்கட்டு, பரலோகத்துக்கு கணக்கு கொடுக்கணும். வாங்காம விடவே இல்லை. அந்த ஆளு கஷ்டப்பட்டு தான் வாங்கிட்டு போனார். ஆண்டவருக்கு இருக்கிற சந்தோஷத்தை பாருங்க. அன்னைக்கு ராத்திரி கொடுத்து, அன்னைக்கு ராத்திரி நான் எப்பவும் போல ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறேன். எனக்கு முன்னால தேவ தரிசனம் வருது பாருங்க. அப்ப தேவன் எப்படி நம்மளை மனசுல வைத்திருக்கா? எது நல்லது, எது நல்லது அல்ல, நீ செய்கிற எது நல்லது என்பதை சரியாக புரிந்து வைத்திருக்கிறார் பாருங்க. ஜெபம் பண்ணிட்டு படுத்திருக்கிறேன். நிறைய ஏஞ்சல்ஸ், நிறைய ஊழியக்காரங்க வெண் வஸ்திரம் தரித்தவர்களாக போய்கொண்டே இருக்கிறார்கள். நானும் அந்த கூட்டத்தில் ஒருவனா போறேன். எனக்கு முன்னால 2 ஏஞ்சல், பெரிய ஒரு போர்டு, ஆளுக்கு ஒரு சைடு பிடிச்சிருக்காங்க பேனர், வெள்ளை நீல பெயிண்ட்ல வெள்ளை இடத்துல நாராயண வடிவு நீதிமான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கொளுத்த குடிகாரை, கொளுத்த குடிகாரை ஒரு கட்டத்துல தேவனை நேசித்ததுனால ஆண்டவர் என் பேரை மகிமைப்படுத்துறார் பாருங்க. நாராயண வடிவு பெரிய எழுத்துல, கொட்டை எழுத்துல நாராயண வடிவு நீதிமான். எவ்வளவு அன்புள்ள தெய்வம்! யாரை முன்குறித்தாரோ அழைத்திருக்கிறார், யாரை அழைத்தாரோ நீதிமானாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான மகிமை. இன்னைக்கு அநேக பரிசுத்தவான்கள், இன்னைக்கு போன சபையெல்லாம்
பழுத்த பழம். அந்த பாஸ்டர் அவரே ஆச்சரியப்படுறாரு. நல்லா பேசுறீங்க பிரதர், என் உள்ள அழுதுகிட்டே இருக்கு பிரதர், நீ அந்த பிள்ளைக்கு அழுததெல்லாம் பார்த்து நான் நிறைய கத்துக்கணும். பழுத்த பழமா இருக்கிற பரிசுத்தவான் மத்தியிலே நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் சொன்னார். அழுத ஆண்டவரே, ஐயோ எனக்கு பிள்ளை எல்லா உறவுகாரங்களாம் எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களே ஆண்டவரே, யார் இருக்கா யாரு இருக்கான்னு சொல்லாத, பரிசுத்தவான்கள் மத்தியிலே உன்னை மகிமைப்படுத்துவேன். இன்னைக்கு மகிமைப்படுத்துகிறார். அநேகவர் மத்தியிலே பாருங்க, போன தனி கௌரவம் தான். ஊர்ல சொந்தத்துல தான் எனக்கு நல்ல பேரு கிடையாது. ஆனா வெளியே போன பாஸ்டர் பாஸ்டர் சொல்லி ஒரு கூட்ட சனம் எனக்கு நண்பர்களாய் தேவன் வச்சு